இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீக் நம்ம EURUSD, XAUUSD அண்ட் US ஆயிலோட அனாலிசிஸ் பார்த்தோம். அதோட ரிசல்ட் பிளஸ் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளவும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா XAUUSD ஸ்டில் நமக்கு வந்து ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்ல தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் போனாதான் நமக்கு அப்சைட் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த இடங்கள்ல வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த இடங்கள்ல கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்கிருந்து தான் பிரைஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அதே பேட்டர்ல தான் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே பேட்டர்ல தான் இப்போ மார்க்கெட் போய்கிட்டு இருக்கிறது தெளிவாக பார்க்க முடியுது. ஸ்டில் நமக்கு இந்த வாரத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். எக்ஸிஸ்டிங் இதெல்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட நமக்கு வந்து ஒரு நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. தட் நம்ம இப்போ செல் என்ட்ரிக்கு கூட ட்ரை பண்ணலாம். நமக்கு ரிஸ்க் ரிவார்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான ஒரு ஷார்ட் பொசிஷன் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடம் ஸ்டாப் லாஸ் ஆகும். அண்ட் மினிமம் இந்த லோ வந்து நமக்கு வந்து டார்கெட்டாக 1:3 அப்படின்ற ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் 3.75 கிடைக்குதுங்க. ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் இது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த லோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் லோவான இது வந்து டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 1:6 ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்மளுடைய சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் அனாலிசிஸ் பிரகாரம் நமக்கு நல்ல சப்போர்ட் ஜோன் அப்படின்றது இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால இங்கிருந்து பிரைஸ் ரிவர்சல் ஆகும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பா இருக்கு. பிரைஸ் இங்கே வந்துட்டு ஒரு வாட்டி ஒரு புல் பேக் கொடுக்கலாம். அகைன் இந்த ட்ரெண்ட் லைன்ல ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் மறுபடியும் இந்த இடங்களில் ஒரு கன்சாலிடேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல டச் பண்ணி மார்க்கெட் ரெக்கவரி ஆகலாம் அப்படின்றது என்னோட EURUSD கணிப்பா இருக்கு. அடுத்து நம்ம XAUUSD எடுத்துக்கலாம். கோல்டு, அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம அனலைசஸ் இந்த ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. எப்பெல்லாம் இந்த இடத்துல வருதோ அப்பெல்லாம் பை பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட. இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைத்திருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். கிட்டத்தட்ட 2485 ஜோன்ல இருந்து 2578 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 புள்ளிகள் வந்து ரேலி கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்நார்மல் ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டே சார்ட்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? டே சார்ட்ல நமக்கு ஒரு சாலிடான புல்லிஷ் கொடுத்துருக்காங்க. அகைன் நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் சார்ட்ல போவோம். 4 ஹவர்ஸ் சார்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான சிக்னலும் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டிசிசிவ் கேண்டில் வந்து கிடைச்சிருக்கு கரண்டா. அப்படியே ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கலாம். எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. அண்ட் 15 மினிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு இன்னும் ஒரு நியூ லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் எதுவுமே கிடைக்கல. நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு நமக்கு ட்ரெண்ட் எந்த பக்கம் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியாது. ஏன்னா மார்க்கெட்டில் இன்னும் நமக்கு எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் நமக்கு ஃபார்ம் ஆகவில்லை. அன்டில் அன்லஸ் இந்த 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் மட்டும் ஒரு ஸ்லைட்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கே தவிர பட் அது கன்ஃபர்மேஷன் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. பட் இருந்தாலும் லோயர் ஹை ஃபார்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் தான் நம்ம இதை வந்து டிசைட் பண்ண முடியும். பட் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணுவோம். அகைன் நான் டே சார்ட்டுக்கே போயிடுறேன். ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் ஒரு அப்சைடு மூமெண்டம் கோல்டு கொடுக்கலான்றது என்னோட கணிப்பாக இருக்குது. அண்ட் மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக 252820 அப்படின்ற ரேஞ்சில் வந்துட்டு மறுபடியும் ஒரு ரெக்கவரி கொடுத்து அப்சைடு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகே, திருப்பி இதுக்கு கீழே அதாவது 2530க்கு கீழே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகாமல் கீழே இறங்கி வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரெக்கவரி ஆகலாம் அப்படின்றது என்னோட கணிப்பாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நான் இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நமக்கு ஒரு நல்ல சிக்னல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இந்த கோல்டில் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனம். US ஆயில் எடுத்துப்போம். லாஸ்ட் வீக் நம்மளோட அனாலிசிஸ் பிரகாரம் ட்ரெண்ட் லைன்ல ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குங்க. அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன்ல ரிஜெக்ட் ஆகும்போது நமக்கு டவுன் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் இங்கே தான் ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். பிரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ட் ஆகிட்டு எக்ஸாக்டா நம்ம மார்க் பண்ண அந்த லெவலில் வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்டா ரிவர்சல் ஆகி மேலே ஏறி போய்கிட்டு இருக்கான். அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன், சப்ளை ஜோன். ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரைஸ் அண்ட் ரிஜெக்ட் ஆகி நல்லா வந்திருக்காங்க. மீண்டும் அந்த இது நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இங்கே லிக்விடிட்டிலாம் இருக்கு ஆல்ரெடி. இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆன அனைத்து லிக்விடிட்டியும் இங்கே தான் இருக்கு. அந்த லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் ரெக்கவரி ஆகி மேலே வரலாம்.
இப்போ இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 விதமான கணிப்புகள் நம்ம இங்கே பார்க்கலாம். ஒருவேளை இது சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடங்களில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கேயும். ஸோ யூஎஸ் ஆயிலில் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம மானிட்டர் பண்ணுங்கள். அதாவது இந்த இடங்களில் ஏதாவது ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் பேட்டர்னில் கிடச்சிது அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணி க்ளோஸ் வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி சைட்வேஸில் போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து நமக்கு 73-74 அப்படின்ற ஜோன்ல தான் நமக்கு இருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம அடுத்த என்ட்ரியே பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனாலிசிஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன்.